வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெரிய தொழில்கள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளவாறு 3.16% மிகாமல் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வீட்டு மின் இணைப்புகள் 60 கிலோவாட் வரை உள்ள தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கு மின்கட்டணம் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. ஏசி சேர் கார், ஏசி 3 டயர், ஏசி 2 டயர், ஏசி முதல் வகுப்பு உள்ளிட்டவற்றின் கட்டணங்கள் கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்த்தப்பட்டுள்ளன. 2ஆம் வகுப்பு இருக்கை வசதி கொண்ட ரயில்களில் முதல் 500 கிலோமீட்டருக்கு கட்டண உயர்வு இல்லை. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் லாக்அப் மரண வழக்கில் 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயன்று கீழே விழுந்ததாகவும் அப்போது வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் இளைஞர் மரணம் தொடர்பாக புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அஜித்குமாரின் உடலில் 18 வெளிப்புற காயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆலோசனை நடத்திய முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களின் புகார்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சனைகளின் போது ஊடகங்களை உடனடியாக சந்தித்து விளக்கமளிக்கவும், சாதி சமய பூசல்களில் ஈடுபடுவோர் மீது பதிவு செய்யப்படும் வழக்குகளில் கூடுதல் கவனம் செலுத்திடவும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உயிரிழந்த இளைஞர் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் மாவட்ட நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் ஆய்வு செய்தார். மடப்புரம் கோயில் உதவி ஆணையர் அலுவலகம் பின்புறம் அவர் ஆய்வு மேற்கொண்டபோது பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு இளைஞர் அஜித்தின் மரணத்திற்கு நியாயம் வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்புவனம் இளைஞர் மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு என்பவர் எழுதியுள்ள கடிதத்தில் 6 காவலர்கள் கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும் அவரது உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் வற்புறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் அரசு மின்சார பேருந்து சேவையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையிலும் காற்று மாசுவை குறைக்கும் விதமாகவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மின்சார பேருந்துகளை இயக்க முடிவு செய்தது. அதன்படி 120 புதிய மின்சார தாழ்த்தள பேருந்துகள் சேவையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளில் இருக்கும் வசதிகளை பார்வையிட்டார். திமுக அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வராததால் தமிழகத்தில் தொழில்துறை முடங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், இந்தியாவின் தொழில்துறை மையமாக தமிழகம் இருந்தாலும் ஒப்பந்தங்களை தாண்டி திமுக அரசு இங்கு ஒன்றும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொழில்துறையின் வளர்ச்சி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும், மாநிலத்தின் வளத்தை கூட்டும் என்பதை அரசு உணர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் தவறுகளால் தொழில் முனைவோர் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும், இளைஞர்கள் இடம்பெயர்கின்றனர் என்றும் முதலீட்டாளர்கள் வேறு மாநிலம் தேடிச் செல்கின்றனர் எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சி வந்தால் தொழில்துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தமிழகம் பயணிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். வெறும் வாக்குறுதிகளை அள்ளி வீசாமல் செயலாக்குவதில் அதிமுக முனைப்பு காட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறை முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் பொய்களை கூறி வருவதாக தொழில்துறை அமைச்சர் கடுமையாக விமர்சித்துள்ளார். தவறான தரவுகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை அவருக்கு போதிய புரிதல் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார். சென்னையில் பதிவான வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகள் அனைத்தும் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளி, கல்லூரிகள், தலைமைச் செயலகம், டிஜிபி அலுவலகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்டவற்றிற்கு அவ்வப்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்குகள் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளன.
4 மாவட்டங்களில் 338 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ள தடுப்புகளுக்கான மேலாண்மை பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 2 ஒருங்கிணைந்த திட்டங்கள் நடைபெற உள்ளன. முதற்கட்டமாக 27 கோடி ரூபாய் மதிப்பில் தென் சென்னை புறநகர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பை குறைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. பாமக தலைமை அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான கருத்து முரண்பாடு அக்கட்சியில் ஆளுமை சிக்கலை உருவாக்கியுள்ளது. இதில் அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் பொதுக்குழு முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் சட்ட விதிகளுக்கான விளக்கம் பெறவும் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. கடத்தல் விவகாரத்திற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஜெகன்மூர்த்தி தரப்பின் வாதத்தை ஏற்று முன்ஜாமீன் வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் அவரது மனு மீது பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பித்தனர். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட போராட்டத்தை நடத்தப் போவதாக போராட்டக்குழு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக ஏகனாபுரம் கிராம மக்கள் 3 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். தற்போது தமிழக அரசு நிலத்திற்கான மதிப்பீட்டுத் தொகையை அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்புக்காக HPV வைரஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி விரைவில் துவங்க உள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் 9 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இத்தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் இதற்காக முதல் கட்டமாக 36 கோடி ரூபாயை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் ரீல்ஸ் பார்த்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் 200 கவுன்சிலர்களில் 40 பேர் மட்டுமே பங்கேற்றதோடு அவர்களும் மக்கள் பிரச்சினைகளை பேசாமல் ஹாயாக அமர்ந்து ரீல்ஸ்களை பார்த்தது பேசுபொருளாகியுள்ளது. 2024-25 ஆண்டு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 1,30,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி சார்பில் வரும் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. தமுக மைதானம் அருகே உள்ள மாநகராட்சி வாகன காப்பகத்தில் நடைபெறும் இந்த திருவிழாவில் குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார போட்டி, கழிவுகளிலிருந்து கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் போட்டி, கொழு குழந்தைகள் போட்டி ஆகியவை நடைபெறவுள்ளன. பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுவாமி தரிசனம் செய்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது மனைவியை பார்த்த அவர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தனது மகன் பங்கஜ் சிங்கோடு சென்றார். முதலில் ஆதி மூலஸ்தான முருகபெருமானையும் பின்னர் பஞ்சமுக விநாயகரையும் தரிசனம் செய்தார். நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வரும் 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அரசு பொதுத் தேர்வுகள் இருப்பின் பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு ஈடு செய்யும் விதமாக 19ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீண்டும் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் கடலோர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் நீதி விசாரணையின்றி திடீரென செயல்பட்டு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அந்த விசைப்படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் கைது செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வரும் 7ஆம் தேதி திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி 7ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு நெல்லையிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் 10:50 மணிக்கு திருச்செந்தூரை சென்றடைய உள்ளது. மறுமார்க்கத்தில் திருச்செந்தூரிலிருந்து காலை 11:20 மணிக்கு புறப்பட உள்ளது.
டாஸ்மாக் கடையை அரசு நடத்த வேண்டிய அவசியம் என்ன எனவும் அது அரசின் பணி இல்லையே என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகரித்து வருவதாகவும் கூறிய நீதிபதிகள் நம் குழந்தைகளுக்கு இதுபோல் செய்வோமா என்றும் கேள்வி எழுப்பினர். அரசின் கொள்கைகளே முரணாக உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். ஈரானில் இருக்கும் மீனவர்கள் அங்கிருக்கும் இந்திய தூதரகத்தை அணுகி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. ஈரானில் சிக்கிய தமிழக மீனவர்களை பாதுகாப்புடன் மீட்டு கொண்டுவர வேண்டும் என்ற பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் மீனவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நாடு திரும்பலாம் என்ற மத்திய அரசின் வாதத்தை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்தனர். மத்திய அமைச்சரவை மாற்றம் விரைவில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு பிறகு பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை மையப்படுத்தி அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. சில மத்திய அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் பாஜக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விதிகளை மீறி குவாரி நடத்தி 6 பேர் மரணத்திற்கு காரணமான குவாரியின் உரிமையாளர் மேகவர்மன் மற்றும் மேலாளருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரர் சிங்கம் புனரி விசாரணை நீதிமன்றத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிணையத்தை செலுத்த வேண்டும், SS கோட்டை காவல் நிலையத்தில் 2 வேளை நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கினார். தெலங்கானாவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. மேடக் அருகே பஷாமைலாரம் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ரசாயன ஆலையில் உலை வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பின் ஆலை முழுவதும் தீ மளமளமென பரவிய நிலையில் இதில் சிக்கி 13 பேர் உயிரிழந்தனர். 34 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக முதல்வர் மாற்றப்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் சிவகுமாருடன் கைகோர்த்தபடி சித்தராமையா பொதுவெளியில் தோன்றினார். மைசூரு விமான நிலையத்தில் சித்தராமையாவும் சிவகுமாரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது DK சிவகுமாரின் கையை தூக்கி பிடித்தபடி பேசிய சித்தராமையா தங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, தாங்கள் ஒற்றுமையாகவே இருக்கிறோம் என தெரிவித்தார். ನೀವಿಬ್ರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ ಯಾಕಂದ್ರೆ ನಾವಿಬ್ರು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಲ್ವಾ ತಂದಾಕುವಂತ ಕೆಲಸ ಏನಾದ್ರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಿಮ್ಮಿಬ್ರು ನಡುವೆ ತಂದಾಕುವಂತ ಕೆಲಸ ಯಾರು ಹೇಳಿದ್ರು ನಾವು ಕೇಳಲ್ಲ. அரசமைப்பு முகப்புரையில் கை வைக்க முற்பட்டால் அதை காங்கிரஸ் கட்சி முழு வீரியத்துடன் எதிர்க்கும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். மனுஸ்மிருதியை பின்பற்றும் RSS அமைப்பினர் ஏழை மக்கள் முன்னேறுவதை விரும்பாதவர்கள் என்றும் அதனால்தான் அரசமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதாகவும் கூறியுள்ளார். முகப்புரையிலிருந்து மதசார்பின்மை, சமூக உடைமை ஆகிய வார்த்தைகளை நீக்குவது குறித்து RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹொசாபலே கூறிய நிலையில் அதற்கு கார்கே இவ்வாறு பதிலளித்துள்ளார். கர்நாடக மாநில முதல்வரை மாற்றுவது குறித்து கட்சி தலைமையே முடிவெடுக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் மாநில முதல்வர் மாற்றப்படக்கூடும் என தகவல்கள் வெளியான நிலையில் இதுகுறித்து மல்லிகார்ஜுன கார்கேவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர் முதல்வரை மாற்றலாமா வேண்டாமா என்பதை காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். இந்தியாவில் கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை 2029ஆம் ஆண்டுக்குள் 15 லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். ஜூலை 21ஆம் தேதிக்கு முன்பு புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்ய பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. குறைந்தது 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பாஜக தலைவர் நியமிக்கப்பட்டால் மட்டுமே தேசிய தலைவருக்கான தேர்தலை நடத்த முடியும். எனவே அதற்கான பணி அக்கட்சியில் தீவிரமடைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து மாற்றத்திற்கான மக்கள் கூட்டணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாடு, மக்கள் ஜனநாயக முன்னணி, ஜமாத் இஸ்லாமி ஆதரவு நீதி மற்றும் வளர்ச்சி முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து, மாநில அந்தஸ்து உள்ளிட்டவற்றை திரும்ப வழங்க இக்கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் யாத்திரைக்கு செல்லும் பாதைகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அமர்நாத் யாத்திரையை முன்னிட்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை ட்ரோன்களை பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தஞ்சாவூரில் தனியார் பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியர் திட்டியதால் மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை கவுண்டம்பாளையம் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ஜவாப் இசைக்கு நடனமாடினார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த கோயில் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் ஜமாப் குழுவினரோடு இணைந்து நடனமாடி உற்சாகப்படுத்தினார். இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் 12 முதல் 15 தொகுதிகளில் போட்டியிடும் திட்டம் இருப்பதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அறிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் 9 இடங்களில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை அதிக இடங்களை எதிர்பார்க்கும் நிலையால் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசியலில் இதனால் பரபரப்பு நிலவுகிறது. 2024-25 நிதியாண்டில் GST வசூல் 22,08,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாதாந்திர GST வசூல் சராசரி 1,84,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரலில் GST வசூல் இதுவரை இல்லாத அளவாக 2,37,000 கோடி ரூபாயை எட்டியிருந்தது. இந்திய மாநிலங்கள் அடுத்த 3 மாதங்களில் 2,86,000 கோடி ரூபாயை சந்தைகளில் இருந்து கடனாக வாங்க உள்ளன. இத்தகவலை ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா அதிகபட்சமாக 6,000 கோடி ரூபாய் நிதியை திரட்ட உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் தலா 2,000 கோடி ரூபாயை வாங்க உள்ளன. மாநிலங்கள் சந்தைகளில் இருந்து கடன் வாங்க ரிசர்வ் வங்கியிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும். அடுத்த சில மாதங்களில் ஏர்டெல், ஜியோ உள்ளிட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மீண்டும் ஒரு கட்டண உயர்வை அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறைந்த போட்டி மற்றும் ட்ராயின் தலையீடு இல்லாமை உள்ளிட்ட காரணங்களால் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு ஜூலை இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வோடபோன், BSNL ஆகிய நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை தக்கவைக்க திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது. சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து தெற்காசியாவில் புதிய பிராந்திய அமைப்பு ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய அமைப்பில் இடம்பெற இலங்கை, ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு போன்ற தெற்காசிய நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் அழைப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது. சீனா, பாகிஸ்தான் ஆதிக்கம் கொண்ட இந்த அமைப்பில் இந்தியா இடம்பெறுமா என்ற கேள்வியும் உள்ளது. எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என சீனா தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் எல்லை விவகாரம் குறித்து இரு நாட்டு சிறப்பு அதிகாரிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆப்பிள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனமாக OpenAI உருவெடுக்கும் என சாஃப்ட்பேங்க் நிறுவனர் மசயோஷி சன் கணித்துள்ளார். மனிதனை விட 10,000 மடங்கு அதிபுத்திசாலியாக AI உருவாக்கும் திறன் கொண்ட OpenAI நிறுவனம் வருங்காலத்தில் முன்னணியில் இருக்கும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். ஜபாலியா நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி நாட்டின் இஸ்மீர் மாகாணத்தில் காட்டுத்தீயால் எண்ணற்ற வீடுகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கையாக 4 கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீயால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 21 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர் தோனியை கேப்டன் கூல் என ரசிகர்கள் அன்போடு அழைத்து வந்த நிலையில் கேப்டன் கூல் என்ற வாசகத்தை ட்ரேட்மார்க்காக பதிவு செய்ய தோனி விண்ணப்பித்துள்ளார். இதனால் தோனியின் அனுமதி இல்லாமல் வேறு எந்த நிறுவனமும் வணிக நோக்கத்திற்காக கேப்டன் கூல் என்ற வாசகத்தை பயன்படுத்த முடியாது. போட்டியின் நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது கூலாக முடிவெடுப்பதால் இந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி திரைப்படம் வடசென்னை உலகத்தில் வருவதால் தனுஷ் காப்புரிமை கோரியதாக வெளியான செய்தி வதந்தி என இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். வடசென்னையின் ஒட்டுமொத்த காப்புரிமையும் தனுஷிடம்தான் உள்ளது. அதற்காக அவர் பணம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. அதை எதிர்மறையாக பார்க்க தேவையில்லை என்று தெரிவித்தார்.
கிரிக்கெட் வீரர் தோனியை கேப்டன் கூல் என ரசிகர்கள் அன்போடு அழைத்து வந்த நிலையில் கேப்டன் கூல் என்ற வாசகத்தை ட்ரேட்மார்க்காக பதிவு செய்ய தோனி விண்ணப்பித்திருக்கிறார். இதனால் தோனியின் அனுமதி இல்லாமல் வேறு எந்த நிறுவனமும் வணிக நோக்கத்திற்காக கேப்டன் கூல் என்ற வாசகத்தை பயன்படுத்த முடியாது.